ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி கேன்சர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கேன்சர் டெஃபினேஷன். கேன்சர்னால் என்னென்னா அன்கண்ட்ரோல்டு க்ரோத் ஆஃப் செல்ஸ் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும். அது வந்து அப்நார்மல் க்ரோத் டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஸ், அதான் வந்து கேன்சர். அது வந்து கேன்சர் செல்ஸ் க்ரோத் ஆகிட்டு அது வந்து வேறு பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி கேன்சரஸ் க்ரோத்தை இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதில் 2 டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்குது. ஒன்று பெனின் டியூமர்ஸ், இன்னொன்று மலிக்னன்ட் டியூமர்ஸ். பெனின் டியூமர்ஸ்னால் வந்து அவ்வளோவா ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. அதோடய வேர்ட்ஸ் எல்லாமே ஓமான்ற வார்டில் தான் முடியும். இந்த டியூமர்ஸ் வந்துருச்சுன்னா சர்ஜரி பண்ணியோ ட்ரீட்மெண்ட் பண்ணியோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பிலோமா ஆர் சர்ஃபேஸ் எபித்தீலியத்தில் வருதுன்னு. அடுத்து மலிக்னன்ட் கேன்சர். மலிக்னன்ட் கேன்சர்னால் இந்த கேன்சர் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு சில பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டிஷ்யூஸ் அதை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் லங், பிரெஸ்ட், ப்ரோஸ்டேட், காலன். இது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். இதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணாலும் வேறு ஆர்கன்ஸில் ஸ்ப்ரெட் ஆகி அங்கே கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். இது மோஸ்ட்டாக எதனால் வருதுன்னா ஹெமட்டாலஜிக்கல் மலிக்னன்சிஸ். அப்படின்னா பிளட் செல் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துலேருந்து தான் கேன்சர் செல்ஸே ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஹாட்ஜிகின்ஸ் லிம்போமா, நான் ஹாட்ஜிகின்ஸ் லிம்போமா அண்ட் பி செல் லிம்போமா. ஹாட்ஜிகின்ஸ் லிம்போமா அப்படின்னா பி செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இடம், பை மீன்ஸ் லிம்ப் நோடில் இந்த கேன்சர் ப்ரொடியூஸ் ஆகுது. நான் ஹாட்ஜிகின்ஸ் லிம்போமா அப்படின்னா பிளட்டு, போன் மேரோ அந்த மாதிரி இடத்துல காசு ஆகுது. அடுத்து டி செல் லிம்போமா அப்படின்னா லீகோசைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இடம், WBC கவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல வந்து டிசீஸ் காசு ஆகுது. அடுத்து 2 டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து அக்யூட் லீக்கிமியா, இன்னொன்று க்ரோனிக் லீக்கிமியா. அப்படின்னா லீக்கிமியானா என்னென்னா செல்ஸ் வந்து குறையிறது, கவுண்ட் குறையிறது, ஓகேவா. அக்யூட்னா டக்குன்னு வர்றது. டக்குன்னு எப்படி வரும்? அனிமியா வந்து டக்குன்னு காசு ஆகுது. எப்படின்னா ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ்னால ஆர்பிசியோட ப்ரொடக்ஷன் வந்து டக்குன்னு டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா செல் பிளாஸ்ட், செல்ஸ்லாம் வெடித்து சதறி அதோட ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ் ஆகும். அதோட பிளாட்லெட் கவுண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. அக்யூட் லிம்பாய்டு லிம்போபிளாஸ்டிக் லீக்கிமியா அண்ட் அக்யூட் மைலாய்டு மைலோஜினஸ் நான் லிம்போபிளாஸ்டிக் லீக்கிமியா. அக்யூட் லிம்பாய்டுனா லிம்போய்டல் செல்ஸ், பை மீன்ஸ் பி செல்ஸில் காசு ஆகும். மைலாய்டுனா டிஷ்யூஸில் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த லீக்கிமியா வந்துச்சுன்னா சீக்கிரமாக இறந்துருவாங்க. இது வந்து ரொம்ப ஃபேட்டலாக இருக்கும். அடுத்து க்ரோனிக் லீக்கிமியா. க்ரோனிக் லீக்கிமியானா ப்ரொலாங்டு பீரியடாக வந்து செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அதை டிஸ்ட்ரக்ட் ஆகாமலே பிளட்டில் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து லீக்கிமியா ப்ரொடியூஸ் ஆகும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. க்ரோனிக் லிம்போசைட்டிக் லிம்பாய்டு லீக்கிமியா, க்ரோனிக் மைலாய்டு கிரானுலோசைட்டிக் லீக்கிமியா. இது லிம்போ செல்ஸ் பி செல்ஸில் வந்து 95% கிராஸ் பண்ணும், டி செல்ஸில் 5% கிராஸ் பண்ணும். எதுனா க்ரோனிக் லிம்போசைட்டிக். க்ரோனிக் மைலாய்டு கிரானுலோசைட்டிக்னால் வந்து இது டிஷ்யூஸில் ப்ரொடக்ஷனை டிக்ரீஸ் பண்ணும். அதுதான் க்ரோனிக் மைலாய்டு கிரானுலோசைட்டிக் லீக்கிமியா. அப்புறம் ஹேரி செல் லீக்கிமியா அப்படின்னு இன்னொன்று இருக்குது. இது என்னென்னா க்ரோனிக் பி செல் லிம்போப்ரோலிஃபரேட்டிவ் டிசார்டர் காஸ்டு பை சைட்டோபிளாஸ்மிக் பில்லிங். அப்படின்னா WBCயோட ப்ரொடக்ஷன் வந்து அப்நார்மலாக இருக்கும். அப்புறம் மைலோடயோபிளாஸ்டிக் சிண்ட்ரோம், குளோபுலர் நியோபிளாசம் கேரக்டரிஸ்டிக் சைட்டோபினியா. அப்படின்னா பிளட் செல்லோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கம்மியாகிடும், சைட்டோபினியாவை காஸ் பண்ணும். டிஸ் ஹெமட்டோபோய்டிக் சேஞ்சஸ் இந்த போன் மேரோ ஆஸ்னோட ஸ்மால்ட்ரிங் சிண்ட்ரோம். அப்படின்னா எனி அனீமியா காஸ்ட் இன் அவர் போன் மேரோ, அதுதான் ஸ்மால்ட்ரிங் லீக்கிமியா. அடுத்து எட்டியாலஜி ஆஃப் கேன்சர். கேன்சர் எப்படி வருது? வைரஸ், எப்ஸ்டீன் பார் வைரஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் அண்ட் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இந்த மாதிரி வைரஸ்னால காசு ஆகலாம். பை மீன்ஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால வரலாம். ரேடியேஷன்ஸ், பாலிவினல் குளோரைட், பென்சின்ஸ், அந்த மாதிரி கெமிக்கல் கார்சினோஜன்ஸ்னால வரலாம். அப்புறம் டயட் அண்ட் ஹேபிட். ஆல்கஹாலிக்காவோ க்ரோனிக் ஆல்கஹாலிக்காவோ ஸ்மோக்கிங்காவோ இருந்தாலும் அதுமாரி டயட் சாப்பிடாமல் இருந்து ஃபைபர் டயட் கம்மியாக இருந்து ஃபேட் டயட் அதிகமாக இருந்தால் கூட வரதுக்கு காசஸ் இருக்குது. ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால வரலாம். ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் பற்றி அடுத்து பார்ப்போம். இது வந்து இம்யூனோசப்ரசன்ட் ஏஜென்ட்ஸ்னால கூட வரலாம். அடுத்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இது. ஆக்டிவேஷன் ஆஃப் ப்ரோட்டோ ஆங்கோஜன்ஸ் டு ஆங்கோஜன்ஸ் 100 டைப் ஆஃப் ஆங்கோஜன்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு. அப்படின்னா ஆங்கோஜன்ஸ் வந்து கார்சினோஜனாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நார்மலி நம்ம உடம்புல வந்து கேன்சரை இன்டியூஸ் பண்ணுற ரெசப்டார் இருக்கும், அதை வந்து தூண்டும், கார்சினோஜனாக மாற்றும். அதுமாரி 100 டைப் ஆஃப் ஆங்கோஜன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ரெப்ரஷன் ஆர் ஆக்டிவேஷன் ஆஃப் டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸ். அப்படின்னா டியூமர் வராமல் இருக்க சப்ரஸ் பண்ண ஒரு ஜீன் இருக்கும், அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ரும். அந்த மாதிரி 35 டைப் ஆஃப் ஜீன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேன்சர் செல்ஸ். கேன்சர் செல்ஸோட கேரக்டரிஸ்டிக் என்னென்னா பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அன்கண்ட்ரோல்டு ப்ரோலிஃபரேஷன். அன்கண்ட்ரோல்டு ப்ரோலிஃபரேஷன் எதனால் வரும், என்னென்ன காஸ் பண்ணுன்னா ஜெனட்டிக் சேஞ்சஸாக காஸ் பண்ணும். லைக் க்ரோத் ஃபேக்டர்
எபிடர்மல் growth ஃபேக்டர், இன்சுலின் growth ஃபேக்டர், டிரான்ஸ்ஃபார்மிங் growth ஃபேக்டர், வாஸ்குலர் எண்டோதெலியல் growth ஃபேக்டர். அதோட ரிசெப்டாரில் பைண்ட் பண்ணி கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து growth ஃபேக்டர் pathway அப்படின்னா ஃப்ளூயிடோ மெம்பரேனோ இருந்ததுன்னா அதில் போய் கேன்சரை இன்டியூஸ் பண்ணும். சைட்டோசோலிக்னா வந்து மெம்பரைனில் இன்டியூஸ் பண்ணுறது, நியூக்ளியர் டிரான்ஸ்டியூசர் வந்து ஃப்ளூயிடில் வந்து இன்டியூஸ் பண்ணும் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸை. ஓகேவா? அடுத்து செல் சைக்கிள் டிரான்ஸ்டியூசர். இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் ரெகுலேட்டர் ஆஃப் செல் சைக்கிள், இன்னொன்று நெகட்டிவ் ரெகுலேட்டர் ஆஃப் செல் சைக்கிள். பாசிட்டிவ் ரெகுலேட்டர் ஆஃப் செல் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா சைக்ளிங் டிபெண்டன்ட் பாஸ்போரலேஸ் என்சைம்ஸை வந்து ப்ரோட்டீன்ஸையும் வந்து செல் டிவிஷனுக்கு இன்டியூஸ் பண்ணும். இது வந்து நெகட்டிவ் ரெகுலேட்டர் ஆஃப் செல் சைக்கிள்னால் வந்து டிஎன்ஏ ரிப்பேராக இருந்தாலுமே அதை வந்து சிந்தசிஸை இன்க்ரீஸ் பண்ணும். எப்படின்னா P53 ப்ரோட்டீன்ஸ் வந்து அவ்வளோவா வந்து என்சைம் கோட் ஆகாது, டிஎன்ஏ வந்து கோட் ஆகாது. P21 என்சைம் ப்ரோட்டீனில் தான் வந்து கோட் ஆகும். ஆனால் இது P53 வந்து கோட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அங்கே வந்து அப்போப்டோசிஸ் ஆகி செல் டெத் ஆகும். அடுத்து டிஸ்போசல் ஆஃப் அப்நார்மல் செல்ஸ் பை அப்போப்டோசிஸ். செல்ஸ் சூசைட் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கேன்சர் வரும். டியூமர் டைரக்டட் ஆஞ்சியோஜெனிசிஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ். டியூமரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதுதான் வந்து ஆஞ்சியோஜெனிசிஸ். டெலோமரேஸ் எக்ஸ்பிரஷன். இதில் வந்து ஒரு டெலோமரேஸில் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பை எலாங்கேட் பண்ணும். நார்மலாக வந்து சின்னதாக தான் இருக்கும், அதை வந்து எலாங்கேட் பண்ணுறதுனால டிஎன்ஏ வந்து ஓல்டாக ஆனாலுமே அது வந்து டெத் ஆகாமல் பிளட் செல்ஸில் இருந்து மலிக்னன்சியை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து வந்து டிஃபரன்ஷியேஷன்னா இப்போ டாட்டர் செல்ஸும் பேரண்ட் செல் மாதிரியே இருக்கும், டக்கு டக்குன்னு ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஒரு கேன்சர் செல்லேருந்து இன்னொரு செல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகாது, தான் டிஃபரன்ஷியேஷன். இன்வாசிவ்னஸ்னால் இப்போ ஒரு செல் இருக்குன்னா டக்குன்னு மியூட்டேஷன் ஆகி இப்போ ஹார்ட்டில் இருக்கிற செல்ஸ் வந்து கிட்னியில் மியூட்டேட் ஆகி ஹார்ட்டில் இருக்கிற செல்ஸ் வந்து கிட்னியில் க்ரோத் ஆகும், அதுதான் இன்வாசிவ்னஸ். மெட்டாஸ்டாசிஸ்னால் என்னென்னா செல்ஸ் வந்து இப்போ க்ரோத் ஆகுதுன்னா அது வந்து வேறு ஆர்கன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும், அதுதான் வந்து மெட்டாஸ்டாசிஸ். டக்குன்னு செல் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும், போன் மேரோ, ஃபியூமர் அந்த மாதிரி பார்ட்ஸ்க்கெலாம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து வந்து செல் சைக்கிள்னால் ஒன்றும் இல்லை, செல் டிவிஷன். சொமேட்டிக் செல் டிவிஷன்னா வந்து பை நியூக்ளியர் டிவிஷன் ஆஃப் மெட்டாசிஸ்னால் ஒரு செல் வந்து பிரேக் ஆகி 2 டாட்டர் செல்ஸை கொடுக்குறது தான் மெட்டாசிஸ். இதுதான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து செல் குரோத்தை இன்டியூஸ் பண்ணிகிட்ருக்கும். அடுத்து சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன், பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கும், அதான் வந்து சைட்டோகைனசிஸ். இதில் மொத்தமாக வந்து 4 ஃபேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் M ஃபேஸும் S ஃபேஸும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் G1 ஃபேஸ், S ஃபேஸ், G2 ஃபேஸ், M ஃபேஸ் அப்படின்னு 4 ஃபேஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு G1 ஃபேஸில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். S ஃபேஸில் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும். G2 ஃபேஸில் ஃபைனல் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். M ஃபேஸில் சைட்டோகைனசிஸ் ப்ராசஸ் நடக்கும். அதில் வந்து 4 ஃபேஸ் இருக்குது, ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டெலாஃபேஸ். இதில் வந்து 4 செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. G1 செக் பாயிண்டில் வந்து டிஎன்ஏ டேமேஜ் ஆகியிருக்கா, ஏதாவது சஃபிஷியன்ட் சப்ஸ்ட்ரேட் இருக்கா செல் டிவிஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு செக் பண்ணுறது. G2 செக் பாயிண்டில் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகாமல் இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கான்னு செக் பண்ணும். அப்புறம் அதோட டெத் எப்படி இருக்குது, ப்ரோக்ராம்டு செல் டெத் எப்படி இருக்குது, அப்போப்டோசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும். M செக் பாயிண்டில் குரோமோசோம்ஸ்லாம் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கா, அதோட ப்ரோட்டீன் சைக்கிளிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்ருக்கோம். S ஃபேஸில் என்னன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணும். நார்மலாக வந்து P53 வந்து இது கோட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா செல்ஸ் வந்து அன்கண்ட்ரோலபிளாக வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும், அதனால டிஎன்ஏ டேமேஜ் ஆகிடும். இது வந்து சிக்னலை பொறுத்து அந்த செல்ஸ் ஆக்டிவேட் ஆகாது, அது வந்து அன்கண்ட்ரோல்டாக அது பாட்டுக்கு சிந்தசிஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அதனால வந்து கேன்சர்ஸ் பிகரஸாக இருக்கும். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் எவ்ரி வாட்சிங்.